திருப்பூரில் பூதாகரமாக வெடித்துள்ள குப்பை கொட்டும் பிரச்சினையில் மாநகராட்சி எதிர்த்து திமுக எம்எல்ஏ திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்களின் ஆதரவை பெற எம்எல்ஏ ஆடிய நாடகம்தான் இந்த திடீர் போராட்டம் என்று சமூக ஆர்வலர்கள் விமர்சித்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் தினமும் சேகரிக்கப்படும் 800 டன் குப்பைகள் காலம்பாளையம், முதலிப்பாளையம், இச்சுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பாறை குழிகளில் கொட்டப்பட்டு வந்தன. திருப்பூர் மாநகராட்சியில் ஆனைப்பாளையம், நெருப்பெரிச்சல், கொங்கு மெயின் ரோடு உள்ளிட்ட 28 இடங்களில் தரம் பிரிக்கும் மையங்கள் இருந்த போதிலும் பாறை குழிக்குள் குப்பை கொட்டுவதை எதிர்த்து மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். குப்பைகளை கொட்டுவதால் விவசாய நிலங்கள், நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து பாறை குழிக்குள் குப்பைகளை கொட்டுவதை மாநகராட்சி நிர்வாகம் நிறுத்தியது. ஆனால் அதற்கு பதிலாக ஒவ்வொரு வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகளை அந்தந்த வார்டுகளில் உள்ள சாலையோரத்திலும் அரசு பள்ளிக்கூடத்தின் நுழைவாயில் முன்பும் கொட்டி வைத்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியது மாநகராட்சி. இதன் காரணமாக துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறி பல்வேறு இடங்களில் மக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இதனிடையே மாநகராட்சி நிர்வாகம் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினாலும் குப்பைகளை தரம் பிரிக்கும் மையங்களை செயல்படுத்தாமல் வைத்திருப்பதன் காரணமாகவே குப்பைகளை கொட்டுவதில் தொடர்ந்து பிரச்சனை ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 4 மாதங்களாக பாறை குழிகளிலும் சாலையோரங்களிலும் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ தொகுதி எம்எல்ஏ உள்ளிட்ட யாரும் கண்டுகொள்ளாத நிலை இருந்து வந்தது. அந்த வகையில் 55வது வார்டு வெள்ளியங்காடு பகுதிக்கு உட்பட்ட முத்தையன் கோவில் அருகே உள்ள மேம்பாலத்தின் அருகில் டன் கணக்கில் குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகம் கொட்டி குவித்துள்ளனர். அதில் கலந்து கொள்ளாத திருப்பூர் திமுக தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் வெள்ளியங்காடு பாலம் அருகில் நாற்காலி போட்டு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். ஆளும் கட்சிக்கு எதிராக திமுக சட்டமன்ற உறுப்பினரே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட போது அங்கு வந்த சுகாதார அலுவலரிடம் இங்கு இறைச்சி கழிவுகளை ஏன் கொட்டினீர்கள் என கேள்வி எழுப்பிய போது இறைச்சி கழிவுகள் எதுவும் கொட்டவில்லை என சுகாதார அலுவலர் கூறிய நிலையில் அதிகாரி அவரை அழைத்து சென்று இறைச்சி கழிவை காண்பித்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு கொட்டப்பட்டிருந்த கழிவுகள் உடனடியாக அகற்றப்பட்ட நிலையில் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ செல்வராஜிடம் குப்பையை அள்ளுவதற்காக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது தேர்தலுக்காக நடத்தப்படும் நாடகமா என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டுதான் இதை செய்ததாகவும் அது மக்களுக்கே தெரியும் எனவும் கூறினார். குப்பை விவகாரம் தொடர்பாக பல கேள்விகளுக்கு மழுப்பலான பதிலை மட்டுமே எம்எல்ஏ செல்வராஜ் தெரிவித்தார். இது போராட்டம் இல்லை, இது எப்படி போராட்டம் பண்ணி எடுத்துக்க முடியும்? சேர் போட்டு உட்காந்து குப்பையெல்லாம் அழைச்சொல்லி உட்காந்துருக்கு, அவ்வளோதான். திருப்பூர் 3 காசு காலமாக இன்றைக்கி தீரு நாளைக்கு தீர்னு அமைதி காக்கிறோம். இன்றைக்கி ஜனங்க நீ குறுக்காட்டிட்டாங்க. இப்போ நீ குறுக்காட்டி கேள்வி கேட்குறீங்க. நீ குறுக்காட்டி கேள்வி கேட்குற மூஞ்சி திருப்பிட்டு போக முடியுமா? நான் அந்த நியாயம் உங்களுக்கு வேண்டியதில்லை. தேர்தல் தேர்தலுக்காக செல்வராஜ் இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். ஏற்கனவே திருப்பூர் திமுக மாநகராட்சி மேயர் தினேஷ்குமாருக்கும் திருப்பூர் திமுக தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜுக்கும் இடையே கோஷ்டி பூசல் இருந்து வரும் நிலையில் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் ஆளும் கட்சி எம்எல்ஏ திமுக மேயருக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நெருங்குவதை ஒட்டி மக்களின் நம்பிக்கையை சம்பாதிப்பதற்காக எம்எல்ஏ செல்வராஜ் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதாக சமூக ஆர்வலர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர்.